பிசிஓஎஸ்னால பாதிக்கப்பட்ட பெண்களில் 15லிருந்து 25% கிட்டத்தட்ட நாலில் ஒருத்தருக்கு தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகளும் இருக்கு. பெண்கள் மாதவிடாய் கோளாறோட வராங்க, முடி கொட்டுற சம்பந்தமான பிரச்சனையோட வராங்க, உடல் எடை அதிகமாக இருக்குது. இந்த 3 விஷயமே பிசிஓஎஸ்லேயும் இருக்கும், தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள்லையும் இருக்கும். தைராய்டு இருக்கிறதுனால பிசிஓஎஸ் வருதா, இல்லை பிசிஓஎஸ் இருக்கிறதுனால தைராய்டு வருதா? இது ரெண்டுமே ஒன்றை ஒன்று சார்ந்தது தான். ஸோ இந்த தைராய்டுக்கும் பிசிஓஎஸ்க்கும் என்ன தொடர்பு இருக்குது, இதை எப்படி சரி செய்யறது, அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா தமிழ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். பிசிஓஎஸ்னால பாதிக்கப்பட்ட பெண்களில் 15லிருந்து 25% கிட்டத்தட்ட நாலில் ஒருத்தருக்கு தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகளும் இருக்கு. தைராய்டு இருக்கிறதுனால பிசிஓஎஸ் வருதா, இல்லை பிசிஓஎஸ் இருக்கிறதுனால தைராய்டு வருதா? இது ரெண்டுமே ஒன்றை ஒன்று சார்ந்தது தான். ஸோ இந்த தைராய்டுக்கும் பிசிஓஎஸ்க்கும் என்ன தொடர்பு இருக்குது, இதை எப்படி சரி செய்யறது, அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பெண்கள் மாதவிடாய் கோளாறோட வராங்க, முடி கொட்டுற சம்பந்தமான பிரச்சனையோட வராங்க, உடல் எடை அதிகமாக இருக்குது. இந்த 3 விஷயமே பிசிஓஎஸ்லேயும் இருக்கும், தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள்லையும் இருக்கும். ஆனால் இதில் கொஞ்சம் ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ தைராய்டுனால பாதிக்கப்படக்கூடிய நபராக இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு முதல்ல இந்த புருவத்தில் இருக்கக்கூடிய முடி வெளிப்பகுதியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதீதமான உடல் சோர்வு இருக்கும். ஸோ உடல் முழுவதுமே ஒரு வாட்டர் பேக் மாதிரி வெயிட் போட ஆரம்பிக்கும். ஸோ இது கூட அவங்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் வரலாம், முடி ரொம்ப தின்னாக மாறுறது, இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாமே அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். கை கால்லாம் ரொம்ப சில்லுன்னு இருக்குது, அவங்களால கோல்டை அவங்களால அவங்க பாடியெல்லாம் அடாப்டே பண்ணிக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் ஹீட்டும் அவங்களால அடாப்ட் பண்ணிக்க முடியாது, கோல்டும் அவங்களால அடாப்ட் பண்ணிக்க முடியாது. மலச்சிக்கல், செரிமான கோளாறு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். இது நிறைய தைராய்டு சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இருக்கும். பிசிஓடி மாதிரியான ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்களோட வெயிட் கெயின் பேட்டர்னே வேறு மாதிரி இருக்கும். உடம்போட நடுப்பகுதி நிறைய வெயிட் போடும், கை கால்லாம் ஓரளவுக்கு ஒல்லியாக தான் இருக்கும். ஸோ இவங்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கான சிம்டம்ஸ் நிறைய இருக்கும். சாப்பிட்ட உடனே ஸ்வீட் சாப்பிடணுங்கிற ஒரு கிரேவிங்ஸ் இருக்கிறது, அதிகமாக மன அழுத்தம் உண்டாகிறது, உடம்போட நடுப்பகுதியில் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால கழுத்து பகுதி, இடுப்பு பகுதிகளில் அடிக்கடி வலி இருக்கிறதா சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவங்களோட அறிகுறிகள் இருக்கும். பட் 2 பேருக்குமே இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், வெயிட் கெயின் இருக்கும், ஹேர் ஃபால் இருக்கும். இந்த தைராய்டு எப்படி பிசிஓடி மாதிரியான பிரச்சனைகளோட தொடர்புடையதாக இருக்குது அப்படின்னா, தைராய்டோட அளவு குறையும் பொழுது, நம்மளுடைய இந்த T3 T4 ஹார்மோனோட அளவு குறையும் பொழுது, நம்ம பிரெயினில் தைராய்டு ரிலீசிங் ஹார்மோன் TRH அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதனோட அளவு அதிகமாக ஆரம்பிக்கும். இதனோட வேலை என்னென்னா, நம்ம தைராய்டை தூண்டி ஹார்மோன்ஸை சுரக்க வைக்கிறது தான். ஆனால் இது கூடவே இது என்ன பண்ணும் அப்படின்னா, ப்ரொலாக்டின்கிற ஒரு லெவலை அதிகப்படுத்தும். இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன் என்ன வேலை செய்யும் அப்படின்னா, பெண்களுக்கு மெயினாக குழந்தை பேருக்கு அப்புறமா பால் சுரப்பை அதிகப்படுத்துறதுக்காக தான் இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன் தேவை. அந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன் அதிகமாச்சுன்னா அது டைரெக்டாக நம்மளுடைய கருமுட்டை உருவாகிறத குறைச்சி ஒரு டெம்பரவரியாக நமக்கு அமெனோரியா கண்டிஷன், அதாவது டெலிவரிக்கு அப்புறமா நிறைய பேருக்கு பீரியட்ஸ் வராமல் இருக்கும் இல்லைங்களா, அந்த கண்டிஷனுக்கு நம்ம பாடியை கொண்டு போயிடும். ஸோ அதனால தான் தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க, பிசிஓஎஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ரொலாக்டின் லெவலும் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு மெயினாக ஹெசிமோட்டோ தைராய்டிஸ், ஆட்டோ இம்யூன் தைராய்டிஸ் நம்ம சொல்லுவோம், டிபிஓ ஆன்டிபாடிஸ் அதிகமாக இருக்கிறது. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான்லேயும் பாதிப்பு இருக்கும். அவங்களுடைய கட் பாக்டீரியாஸ் இம்பேலன்ஸாக இருக்கிறதுனால பிசிஓடியும் வரும், தைராய்டு மாதிரியான பிரச்சனைகளும் வரும். இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஈஸ்ட்ரோஜனும் ப்ரொஜெஸ்ட்ரானும் உங்களுடைய குடலை பாதிக்குது, உங்கள் குடலை ரொம்ப சென்சிட்டிவாக மாற்றுது, அதனால் உங்களுக்கு தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள் உருவாகுது அப்படிங்கிற மாதிரியும் சில ஹைப்போதசிஸ்லாம் இருக்குது. பட் ரெண்டுத்துக்குமே மூல காரணம் உங்களுடைய குடல் தான், அதாவது ஆட்டோ இம்யூனிட்டி. அதனாலையும் பிசிஓடி தைராய்டு ரெண்டுமே சேர்ந்து வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மூணாவது விஷயம்,
இந்த தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அவங்க பாடியில் வந்து சில வகையான புரோட்டீன் வந்து குறைவாக வந்து இருக்கும். ஏன்னா அவங்களால புரோட்டீனை ப்ராப்பராக வந்து அப்சர்வ் பண்ண முடியாது. ஸோ அதில் மெயினாக எஸ்ஹெச்பிஜி அப்படிங்கிற ஒரு புரோட்டீன் கம்மியாக இருக்கிறதுனால பிசிஓடிக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஆண்ட்ரோஜன்ஸ் வந்து உடம்புல அதிகமாக இருக்கும். அதாவது டெஸ்டோஸ்டரான் அதிகமாகிடும். ஸோ அதனாலையும் தைராய்டு இருக்கிறவங்களுக்கும் பிசிஓடி மாதிரியான பிரச்சனை வரும். 4வது விஷயமா, தைராய்டு இருக்கிறவங்களுக்கு வெயிட் கெயின் ஆகிறதுனால உடம்புல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதை உருவாக்கி அதனாலேயும் உங்களுக்கு பிசிஓடி சிம்டம்ஸ் வரலாம். ஸோ இது 2மே ஒன்றை ஒன்று சார்ந்ததாக தான் வந்து இருக்குது. அதனால தான் இதற்கான சிகிச்சை நம்ம வந்து கொடுக்கும் பொழுது தைராய்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ண சொல்கிறோம். மெயினாக டிபிஓ ஆன்டிபாடிஸ் நம்ம செக் பண்ண சொல்லணும். வைட்டமின் டி வந்து நம்ம செக் பண்ண சொல்கிறோம். அந்த தைராய்டு ப்ரொஃபைல்லையே ஃப்ரீ T4ஓட அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம செக் பண்ண சொல்லணும். DHEA அப்படிங்கிற ஒரு ஹார்மோனோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். இதெல்லாம் கரெக்டாக நம்ம செக் பண்ணால் தான் நம்ம உடம்புல என்ன ரூட் காஸ் அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த தைராய்டை பொறுத்த வரைக்கும் மன அழுத்தமும் ஒரு முக்கியமான காரணமாக வந்து இருக்கும். ஸோ அதனால தான் பிசிஓடி அது கூட தைராய்டும் பாதிப்பு இருக்கும்போது முதல் கட்ட சிகிச்சையை நம்ம டீடாக்ஸ் மெத்தடை கொடுக்குறோம். ஸோ குடல் வந்து ஆரோக்கியமாக மாறும் பொழுதே ஆட்டோ இம்யூனிட்டி உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ 2வது உங்கள் மெட்டபாலிசத்தை பூஸ்டப் பண்ண சொல்கிறோம். ஸோ தைராய்டில் மெட்டபாலிசம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால தான் அதிகமாக டயர்டாக வந்து இருப்பாங்க. ஸோ எப்போவுமே வந்து அவங்களுக்கு தூங்கிட்டே இருக்கணும் போல் ஒரு உணர்வு வந்து அவங்களுக்கு இருக்கும். பகலெல்லாம் டயர்டாக இருப்பாங்க, நைட்டெல்லாம் தூக்கம் வராது. இந்த ஒரு வியர்டு கண்டிஷன் வந்து இருக்கும். ஸோ அதற்கு உங்கள் மெட்டபாலிசத்தை பூஸ்டப் பண்ணுறதுக்கான யோகா பயிற்சிகளை வந்து நம்ம சேர்த்து சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான முறையில் நம்ம ட்ரீட் பண்ணோம்னா தான் தைராய்டையும் பிசிஓஎஸும் சேர்ந்து நம்மளால் வந்து சரி செய்ய முடியும். ஸோ நம்ம எல்லாருமே ஒரு மாதவிடாய் கோளாறு அப்படிங்கிற மாதிரி அதற்கான ஒரு டேப்லெட் எடுத்து பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா எனக்கு சரியாயிடுச்சுங்கிற ஒரு மனநிலையோடு இருக்கும். அது முறையான சிகிச்சை கிடையாது. அதை முழுவதுமாக சரி பண்ணணும்னா முதல்ல உங்கள் குடலில் இருந்தால் அந்த சிகிச்சை முறைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். 2வது உங்கள் கல்லீரலை வந்து நம்ம சரி செய்யணும். ஸோ அப்போ தான் நான் சொன்ன அந்த எஸ்ஹெச்பிஜி ப்ரோட்டீன் எல்லாம் கரெக்டாக வர ஆரம்பிக்கும். 3வது மெட்டபாலிசம் வந்து கரெக்ட் பண்ணும். ஸோ உங்கள் தைராய்டு ஆட்டோமேட்டிக்காக நார்மலாக மாற ஆரம்பிக்கும். ஸோ யூட்ரஸ் வந்து டீடாக்ஸ் பண்ணுறது, ஓவரிஸ்க்கு சப்போர்ட் வந்து கொடுக்கறது, இந்த விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கான யோகா அண்ட் மெடிடேஷன் மெத்தட்ஸையும் நம்ம சேர்த்தே ஃபாலோ பண்ணும் பொழுது தான் பிசிஓஎஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக உங்களால் வந்து மீண்டு வர முடியும். ஸோ இன்றைக்கி தைராய்டுக்கும் பிசிஓஎஸ்க்கும் என்ன சம்மந்தம், என்னென்ன காரணங்களால் வந்து இது பிசிஓடியை உருவாக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதற்கான சிகிச்சை முறைகளை பற்றியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ பிசிஓடினால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு முறையான சிகிச்சை எடுக்கும் பொழுது இந்த 2 விஷயத்தையுமே சரி செய்ய முடியும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு இப்போ தெளிவாக இருக்கும். இதே போன்று ஒரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பிசிஓஎஸ்னால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 90 நாட்களில் பிசிஓஎஸை எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற 90 days பிசிஓஎஸ் ரிவர்சல் ப்ரோக்ராம் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் உங்கள் பிசிஓஎஸ்க்கான ரூட் காஸ் என்ன விதமான டீடாக்ஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும், உங்களுக்கான பர்சனலைஸ்டான டயட் என்னென்னலாம் யோகா பயிற்சிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சனலைஸ்டான ட்ரீட்மெண்ட் பிளான் நம்ம 90 daysக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா 9500946632 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை ஜஸ்ட் பிசிஓஎஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டிக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், நம்ம தலைமுறைக்கான ஆரோக்கிய பொக்கிஷம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஆகஸ்ட் மாதம் 1ஆம் வாரம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஆகஸ்ட் மாதம் 2ஆம் வாரம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 12ஆம் தேதி புதன்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை தஞ்சாவூரிலும், 13ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை கும்பகோணத்திலும், 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை
காலை 5 மணி முதல் மாலை 7 மணி வரை பாண்டிச்சேரியிலும், 15ஆம் தேதி சனிக்கிழமை காலை 5 மணி முதல் மாலை 4 மணி வரை பாண்டிச்சேரியிலும், 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500 946634 9500 946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். Dr. Srivarma's Vajicare, his wellness for her happiness.